அப்பா, இன்றைக்கும் லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம் நாமத்துக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. கிருபைக்கு நன்றி சொல்கிறோம், இரக்கத்துக்கு நன்றி சொல்கிறோம், பாதுகாப்புக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம் வார்த்தைகளை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம் வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம். வார்த்தைகள் இல்லை என்றால் எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு இன்றைக்கி நிறைய நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுத்தபடியால் நன்றி. உம் வார்த்தைகள் எங்களுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தபடியால் நன்றி. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நன்றி. உடைய வார்த்தைகள் எங்களை சாபங்களில் இருந்து தப்பிக்க வழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய நன்றி. வார்த்தைகள் விழுந்து போயிருக்கிற எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் இருந்து நாங்கள் மறுபடியும் திரும்பி எழுந்திருக்க, நாங்கள் மறுபடியும் மீட்டெடுக்கப்பட, நாங்கள் மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்துக்கு வருவதற்கு இரண்டாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்களை வாழ வைக்கிறபடியால் நன்றி. எங்கள் தகப்பனையை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறபடியால் நன்றி. கிருபைக்கு நன்றி, இரக்கத்துக்கு நன்றி, பாதுகாப்புக்கு நன்றி தகப்பனே. வழிநடத்தலுக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக, எங்களை ஆளுகை செய்வீராக. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். கர்த்தர் தமது மிகுந்த கிருபையினால் நம் அனைவருக்கும் இன்றைக்கு நல்ல சுகபலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுத்து, நம் அனைவரையும் உயிரை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து கர்த்தர் நம்மை இந்த இடத்தில் கூட்டி கொண்டு வந்தபடியால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கும் லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை தியானிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் இந்த இடத்துல நல்லது எது, கெட்டது எது என்பதை நமக்கு சொல்லித்தரப்போகிறார். நல்ல வழிகள் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கும், தீய வழிகள் ஆசீர்வாதத்துக்கு எதிராக நடத்தும். அப்பொழுது நமக்கு ஆபத்து வரும் என்பதை மிகவும் அருமையாய் நேர்த்தியாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்ம படிக்கிற லேவியராகமம் லேவியர்களுடைய பாட புத்தகம், லேவியர்களுடைய கரிக்குலம். லேவியராகமோட புஸ்தகத்தை லேவியர்கள் தான் படிப்பாங்க, அவங்களோட பைபிள் காலேஜ் இது. இது யூதர்களுக்கான பைபிள் காலேஜ் புஸ்தகம் அல்ல, இது லேவியர்களுக்கு. ஆனால் இன்றைக்கு நம்மை படிக்க வைக்கிறார் என்றால் நம்மை ஊழியத்தில் அடுத்த நிலைக்கு கர்த்தர் கூட்டி கொண்டு போகிறார். 26ஆம் அதிகாரத்தில் நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். நாளைக்கு 27 முடித்தோம் என்றால் முழுமையாய் கம்ப்ளீட் ஆகிவிடும். நாளையோட லேவியராகமம் முடிவடைகிறது. இந்த லேவியராகமம் என்கிற புஸ்தகம் 27 அதிகாரங்கள் கொண்ட இந்த புஸ்தகம் லேவியர்களுக்காக எழுதப்பட்டது, ஊழியர்களுக்காக எழுதப்பட்டது. திருச்சபையை நீங்களும் நானும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மில் பலர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்றால் இதில் என்னென்ன வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற கிரைட்டீரியா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். இதுக்கு ஒரு டிகிரி கூட கொடுக்கலாம், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், இல்லை பேச்சுலர் ஆஃப் ஃபிலாசபி, பேச்சுலர் ஆஃப் பிப்ளிக்கல் சயின்ஸ், லிவைட்டிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். கர்த்தருடைய சயின்ஸ், தேவனுடைய ஞானத்தை பற்றின சயின்ஸ் இந்த லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கையில் பேச போகிறது, you obey, you will be blessed. If you disobey, you will be automatically cursed. ஃபஸ்ட்டு பாதையில் கீழ்ப்படியாமல் போய் ஆசீர்வாதத்தை வாங்காமல் டிஸோபே பண்ணி சாபத்தில் இருந்தீங்கன்னா there is one option. திரும்பவும் மனம் திரும்பினீங்கன்னா அகைன் பழைய ட்ராக்கில் கர்த்தர் எடுத்து உங்களை விடுவார். இதுதான் இன்னைக்கு 26ஆம் அதிகாரத்தினுடைய சப்ஜெக்ட். அதனுடைய சர்மன் நோட்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், குரூப்பில் பார்த்து கொள்வார்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஒபீடியன்ஸ் டுவர்ட்ஸ் காட். ஆண்டவர் நம்ம கையில் கேட்குறாரு, ஒபீடியன்ஸ் இஸ் ஃபஸ்ட். முதலாவதாக நீ கீழ்ப்படிய வேண்டும். யூ நீட் டு ஒபே டு மீ, யூ நீட் டு ஒபே டு மை லா. நான் சொல்கிறத நீ செய்யணும். இன்றைக்கு கட்டளைகள் பறந்து கொண்டே இருக்குது. நமக்கு யாரோ ஒருத்தர் ஒரு வேலை விட்டுருப்பாங்க, பின்னாடி யாரோ சின்னவங்க ஒரு 4 பேர் வேலை விட்டுருப்பாங்க. நமக்கு யாருக்கு போகிறதுன்னு தெரியாமல் லாஸ்ட்டாக யார் கூப்பிட்டாங்களோ அங்கே போயிடும். ஆனால் பிரதான கட்டளையிடு முக்கியம் எது என்று தெரியாது. எல்லாமே செய்யணும்னு பார்ப்போம், எது நம்மளால் முடியுமோ செய்வோம், இல்லை யார் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ அதை செஞ்சுருவோம். யார் நம்மள்கிட்ட சாஃப்டாக சொல்கிறாங்களோ அதை கண்டுக்கிற மாட்டாங்க. இல்லை, ஆண்டவர் இன்றைக்கி சாஃப்டாக தான் சொல்லியிருக்கார். ஆனால் உலகம் நம்ம இழுக்கிறது, உலகத்தின் பக்கம் நீ போகக்கூடாது, என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து ஒரு ஒபீடியன்ஸ் கொடுப்போம். நம்ம யாருக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம்?
நாம் கீழ்ப்படுகிறோமே, நாம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்கிறோமே, அந்த விஷயங்கள் எனக்கு உண்மையிலே ஆசீர்வாதத்தை தருமா? என்னுடைய நாளையை நன்றாய் மாற்றி தருமா? இல்லைனா நாளைக்கு எனக்கு இன்னும் வரைக்கும் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். முதல் பகுதி அவர் சொல்லுகிறது, இந்த 26ஆம் அதிகாரத்தில் ஒபீடியன்ஸ் பற்றி பேசும்போது 3 விஷயங்களை நீ கட்டாயமாக கீழ்ப்படிய வேண்டும் என்பதாக பேசுகிறார். முதலாவதாக, டோன்ட் வர்ஷிப் ஐடல்ஸ். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்க வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதில் சிலை நிறுத்த வேண்டாம், சித்தம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்க வேண்டாம், உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. ஸோ டோன்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டோன்ட்ஸ், அதை நீ செய்யக்கூடாது. அது பேண்ட், இஸ்ரேலுக்கு பேண்ட், அதை நீ செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. இஸ்ரவேல் அதை செய்ய, யூ cannot bow down before it, அதுக்கு முன்பதாக போய் நீ தலை வணங்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கீழ்ப்படுகிற இஸ்ரவேல், கீழ்ப்படியாத இஸ்ரவேல் போய் செய்யும். ஏங்க எனக்கு அதுதாங்க பணம் கொடுக்குது, அங்கே தான் காசு வருது, அவங்க தான் இருக்காங்க என்று உன் விருப்பம், நீ போ. ஆனால் கீழ்ப்படிந்தா என்றால் உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வரும், அதை பற்றி நான் சொல்லுவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்வார். ஸோ நம்பர் 1, கீழ்ப்படுகிற மனிதன், கீழ்ப்படுகிற இஸ்ரவேல் செய்வது சிலை வழிபாடு செய்ய மாட்டார்கள். இரண்டாவதாக, ஓய்வு நாட்களை ஆசரிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நேரத்தை கர்த்தருக்கென கொடுப்பார்கள். கர்த்தருடைய நேரத்தை வேறு எதற்கும் தர மாட்டார்கள். கர்த்தருடைய நேரம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்களுக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும், அந்த நாளில் அவங்க எதையும் செய்ய மாட்டார்கள். 7 பண்டிகைகள், அந்த பண்டிகைகள் தோறும் வேறு எதுவும் சொந்த வேலையை செய்ய மாட்டார்கள். காலையில் அந்தி பலி செலுத்துவார்கள், மாலையில் சந்தி பலி செலுத்துவார்கள். ஓய்வு நாள் தோறும் டபுளாக கர்த்தருக்கென பலிகள் செலுத்துவார்கள். ஸோ என் ஓய்வு நாட்கள், நான் எதையெல்லாம் ஓய்வு நாள் என்று சொன்னனோ அவைகளை நீ ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னார். 3 குறிப்புகள் பேச போகிறார். அதே 2ஆம் வசனத்தில் மற்றொன்றை கொடுத்தார். கிவ் ரெவரன்ஸ் டு மை சாங்சுவரி, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை நீ கனப்படுத்த வேண்டும். யூ நீட் டு ரெஸ்பெக்ட் காட்ஸ் சாங்சுவரி. தேவனுடைய இடம், தேவன் வந்து போகிற இடம், தேவனை ஆராதிக்கிற இடத்தை நீ கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? 3 கற்றுக் கொடுத்தார் 26ஆம் அதிகாரத்தில். சிலைகள் வழிபட கூடாது. 26ஆம் அதிகாரம் லேவியராகமம். பிறகு என் ஓய்வு நாளை நீ ஆசரிக்க வேண்டும், என் பரிசுத்த ஆலயத்தை, என் பரிசுத்த கூடாரத்துக்கு, என் பரிசுத்த ஸ்தலத்தை நீ கனப்படுத்த வேண்டும். யூ நீட் டு ரெஸ்பெக்ட் இட். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி காலையில் கர்த்தர் நம்மை தம்முடைய ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு வந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எத்தனையோ பேர் இன்றைக்கி காலையில் எழுந்துக்கல, எத்தனையோ பேருக்கு எழுந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எத்தனையோ பேருக்கு பலவீனம், எத்தனையோ பேருக்கு சுகவீனம். இன்றைக்கு கிருபையாக எழுந்து நடமாடக்கூடிய கிருபையை தந்து, அதுவும் அவர் ஆலயத்தில் வந்து அமரக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அவருடைய ஆலயம் நமக்கு விளங்குகிறது. இன்றைக்கு என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, ஆர் யூ ரெஸ்பெக்டிங் காட்ஸ் சாங்சுவரி? ஆர் யூ ரியலி ஒபேயிங் காட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? ஆர் யூ கீப்பிங் த சாபத்? ஆண்டவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்களும் நானும் ஒதுக்குகிறோமா என்பதை நாம் பார்க்க இந்த வேலையில் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அதிகாரம் அதோடு நிற்கவில்லை திருச்சபையே, இந்த அதிகாரம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. ஒபீடியன்ஸ் தான் ஆசீர்வாதம் என்பதாக பேசப்போகிறது. கீழ்ப்படிந்தால் தேவனுக்கு முன்பதாக கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னது. அந்த கீழ்ப்படிதல் என்ன என்று 3ஐ சொன்னது. இன்றைக்கு கீழ்ப்படிந்தால் என்ன நன்மைகள் கிடக்கும் என்பதை பற்றி 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அவர் அதை சொல்லியிருக்கிறார். அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். 3ஆம் வசனத்திலே, என் கட்டளைகளின்படி நீ கை கொள்ள வேண்டும், என் கற்பனைகளின்படி நடந்தால் உன் தேசத்திலே மழை பெய்யும். ஹல்லேலூயா. ஆமென். தேசத்திலே மழை பெய்யும். தேசத்திலே சொல்லுங்க, மழை பெய்யும். சத்தமாக சொல்லுங்க, என் தேசத்திலே மழை பெய்யும். யார் யாருக்கு என்னென்ன மழைன்னு எனக்கு தெரில. இன்னைக்கு வர வேண்டிய சம்பளம் ஒரு வேளை மழையாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் ஒரு வேளை மழையாக இருக்கலாம், ரியலான ரெயினாக இருக்கலாம், காலையில் குழாவை திறந்தால் வர தண்ணி அந்த மழையாக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டு கிச்சனில் போய் பொருள்களை பார்த்தா அரிசி பருப்பு புளி அந்த எண்ணெயாக இருக்கலாம். அது உன் வாழ்க்கையிலே, உன் வீட்டிலே பெய்யும், எனக்கு கீழ்ப்படிந்தால். ஆமென். நம்ம ஜஸ்ட்டு அந்த கீழ்ப்படிதல்ன்ற வார்த்தையை விட்டு 4வதுலேருந்து என் தேசத்தில் மழை பெய்யும், என் தேசத்தில் மழை பெய்யணும் பேச வேணாம். அவர் அதுக்கு முன்னாடி ஒரு க்ரைட்டீரியா கொடுத்தார். எனக்கு கீழ்ப்படிந்தால், என் கற்பனைகளுக்கு கட்டுப்பட்டால் பெய்யும். ஆமென். பூமி தன் பலனை கொடுக்கும்.
மரங்கள் தன் கனியை கொடுக்கும், திராட்சை பழம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், விதைப்பின் காலம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அப்பத்தை திருப்தியாய் சாப்பிடுவீர்கள், தேசத்திலே குடியிருப்பீர்கள், சமாதானம் இருக்கும், உங்களை தத்தளிப்பார் பயம்புறுத்துவார் இருக்க மாட்டார்கள், துஷ்ட மிருகங்கள் இருக்காது, பட்டயம் இருக்காது, உங்கள் சத்துருக்கள் ஓடி போவார்கள், 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், 100 பேர் 16 பேரை அதாவது 10,000 பேரை விழுவார்கள் துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்காக மடிந்து ஓடுவார்கள், நான் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகி பெருகும்படி உங்களை செய்வேன், உங்கள் உடன்படிக்கையை நான் திடப்படுத்துவேன், போன வருஷத்தின் தானியத்தை சாப்பிடுவீர்கள், புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள், உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன், உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. இத்தனை வசனங்கள் நாம் 13ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம். சொன்னார் plentiful harvest, நிறைய வளரும். ஹல்லேலூயா. அதிகமாய் வளர்ச்சி அடையும். நான் யோசித்து பார்க்குறேன், நம்ம வீட்டை சுற்றி ஒரு தோட்டம் இருக்குன்னு வைப்போமே, காலையில் எழுந்து வெளியே வரும், ரைட்டா? சும்மா அப்படி யோசித்து பார்ப்போம். நம்ம ஒரு கிராமத்து ஆள் நினச்சிப்போம், வெளியே வந்தது கோழி கூண்டில் பார்த்தா 10 கோழி 10 முட்டைட்டு இருக்கு, ரைட்டா? அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் ஒரு 4 கோழி அவயம் வச்சோம், எல்லாம் குஞ்சு பொறிச்சிருக்கு. எக்ஸாம்பிள் இல்லை, மாம்பழம் சீசனில் மாம்பழம் அப்படியே காய்ச்சி கீழே விழுந்து போய் கிடக்குது இல்லை? நம்ம தோட்டத்தில் போனால் தக்காளி, பச்சை மிளகா, வெண்டைக்காய் எல்லாம் கிடக்குது. காலையில் பால்காரங்க வந்து பால் கறந்து பால் வச்சுருக்காங்க. ஆமேன். ஆமாம், நேற்றுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தோமே, அந்த காசை இன்னும் எண்ணலை, அந்த பணம் வீட்டில் இருக்குது. வேலை செய்கிறவங்களாம் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கும்? அப்படியே லேசாக மழை தூருது. விவசாயத்துக்கு போய் ஐயோ நம்ம நிலத்துக்கு தண்ணி ஊற்றலேன்ற எண்ணம் இல்லை. இப்படி ஐ வில் கிவ் யூ plentiful harvest. ஆமென். இளைப்பாறுதலை நான் உனக்கு நல்ல விளைச்சலை தருவேன். இரண்டாவதாக பீஸ், சமாதானம். தூங்கி எழுந்ததும் நிம்மதியாக எழுந்திருப்பாய். இன்றைக்கு மக்கள் நிறைய பேர் தூங்கி எழுந்திருக்கும் போது அவர்களுக்கு புரியாத ஒரு பயம் அவர்களை வாட்டுகிறது. அது வாட்டுகிறது என்றாலே நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியலன்னு தான் அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் அட்டாக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஐயோ பயமாக இருக்க, ஏன் அந்த பயம் வருகிறது? எங்கேயோ ஒரு இடத்தில் நான் என் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை, ஏதோ ஒன்று அவர் செய்யாதன்னு சொன்னதை நான் செஞ்சிட்டேன், அதனால தான் பயம் கதவை தேடி கொண்டு வருகிறது, கதவை திறந்து வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம சர்ச் ஜன்னல் சில நேரம் லைட்டாக திறந்து விட்டு போயிருப்பாங்க. காலையில் வரும்போது குலவிங்க பறந்துட்டு இருக்கும். வெளியே இந்த ஒரு டோர் ஒழுங்காக சாத்தாமல் போயிருப்பாங்க. காலையில் திறக்கும்போது எலி வந்து போயிருக்கும். ஏதோ ஒரு ஓப்பனிங் தான் நமக்கு பயத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த அதிகாரம் நமக்கு சொல்கிறது, உனக்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் எனக்கு கீழ்ப்படிந்தால். இன்றைக்கு யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தின் வாயிலாக தலைமையில் கை வைங்க. நான் இன்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், எனக்கு சமாதானம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மூன்றாவது சொல்கிறார், உனக்கு விரோதமாய் சத்துரு வந்தால் நீ அவனை ஜெயிப்பாய். You will win over them. எப்படி வின்னா? நீ ரொம்ப சின்ன கூட்டமாக இருப்பாய், ஆனால் நீதான் மகனே ஜெயிப்பாய். உன்னை ஜெயிக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னில் உள்ள 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உன்னில் உள்ள 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். எவ்வளோ பவர் இல்லைங்களா? நான் நினைக்கிறேன் அந்த 5 பேருக்கு AK-57 ஓடுற 100 பேர் வெறும் கையாக இருப்பாங்க போல். அதை அப்போ தான் துரத்த முடியும் இல்லையா? எல்லாரும் துரத்த முடியுமா? முடியாது. அப்புறமா 100 பேர் 10,000 பேரை துரத்துது. இந்த 100 பேருக்கு AK-57 10,000 பேர் வெறும் கையாக இருக்கணும். ஏதோ ஒரு டூல் கர்த்தர் தருகிறார், ஏதோ ஒரு வல்லமையை கர்த்தர் தருகிறார், உனக்கு ஜெயத்தை தருகிறார். மகனே மகளே, கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு காலையில் கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுகிற ஒரே விஷயம், நீ எனக்கு கீழ்ப்படி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அபண்டன்ஸ், செழுமையை தருகிறார். ஹல்லேலூயா. சொன்னாரா? செழுமையை தருகிறார். அது மாத்திரமல்ல, நானே வந்து உன் நடுவிலே வாசம் செய்வேன், நான் உன் நடுவிலே உங்கள் நடுவிலே உலாவுவேன். ஐ வில் வாக் அமாங் யூ. தமிழ் வசனம் சொல்லுகிறது உலாவுவேன் என்று, இங்கிலீஷ் வசனம் சொல்லுகிறது 12 ஐ வில் வாக் அமாங் யூ. ஹிந்தி வசனம் சொல்லுகிறது மே துமாரே மத்திய சலா ஃபிரா கருங்கா. அப்படின்னா என்னன்னா, நான் உன் நடுவில் போயிட்டு வருவேன், போயிட்டு சுற்றி சுற்றி போயிட்டு வருவேன். ஆமென். தமிழ் வசனம் உலாவுவேன், இந்தி வசனம் நான் வாக்கிங் போவேன், இங்கிலீஷ் வசனம் வாக்கிங் போவேன். ஆண்டவர், நான் போய் உன்னை சுற்றி சுற்றி வந்திருப்பேன், நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய் இருப்பாய். ஹல்லேலூயா.
இது ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்றே ஒன்று தான் நம்ம செய்யணும், கீழ்ப்படிதல் அப்படின்ற கிளாஸில் சேரணும். கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு காரில் ஏறணும். கீழ்ப்படிதல் என்கிற ஒரு படிப்பை படித்து முடிக்க வேண்டும். அது ஈஸி. அப்படியே கைகளை தூக்கி அவர் காலில் விழுந்துட்டா போதும், அவர் வசனத்துக்கு கட்டுப்பட்டால் போதும், அவர் சொல்வதை கேட்டால் போதும். நான் உன் தேவனாயிருப்பேன், உன்னை எகிப்திலிருந்து உன்னை கூட்டிக் கொண்டு வருவேன், நீ சொல்லுவாய் நான் கேட்பேன். ஆமேன். நான் உன்னை ஆசீர்வாதமாய் இருப்பேன், எகிப்தின் அடிமைத்தனத்தை எல்லாம் நான் நொறுக்குவேன். எகிப்தின் அடிமைத்தனம் என்ன தெரியுங்களா திருச்சபையே? இஸ்ரவேலர்கள் வேலை செய்வாங்க, யார் சாப்பிடுவான்? எகிப்தியன் சாப்பிடுவான். அன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை யார் சாப்பிடுகிறார்? ஒருவேளை வட்டிக்காரங்க, ஏமாத்துக்காரங்க யாரோ சாப்பிட்றாங்கன்னா நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். அதை உடைக்கப்பட வேண்டும். இன்றைக்கி அப்பா கையில் அந்த காசெல்லாம் கொடுப்பா, நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்லலாம். அவர் கொடுத்து நம்மளை மீட்டாடுறவங்க கூட திரும்பி போய் மாட்டிப்போம். நம்ம கையை தூக்கி ஜெபம் பண்ணோம், அப்பா நான் உனக்கு கீழ்ப்படுகிறேன், அந்த நுகத்தடியை உடைப்பா என்று சொல்லும். உடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண வேண்டும். அந்த அக்கௌண்ட்டை வச்சுக்கூடாது. அந்த பேங்க்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த வட்டிக்காரனுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அவனை செட்டில் பண்ணிட்டு அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டு அந்த நம்பர்லேருந்து வெளியே வரணும், அவங்களோட பேசவே கூடாது. ஏன்? அது எகிப்தின் அடிமைத்தனம். சொன்னார் ஆண்டவர், திரும்பி நீ எகிப்துக்கு போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் நுகத்தடிகள் முறிப்பதாக, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். I will make you go upright. உன்னை மகனே நான் உன்னை நிமிர்ந்து நேராக நடக்கப்படுவேன். சீதா खड़ा करके चलाया करूंगा चला करूंगा. நீ நேரா நிமிர்ந்து நடக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். ஆமென். நேரா நம்மளை நிமிர்ந்து நடக்கிறதுல நம்ம நடையே அப்படி மாற்றுவார். பயம் இல்லாத நடை, கூனி குறுகாத நடை, பயந்து போகாத நடையை கர்த்தர் நிறைவேற்றுவார். இதெல்லாம் ஆசீர்வாதமா? ஒருவேளை கீழ்ப்படியவில்லை என்றால் விஷயமே அதான். சாபத்தை பார்த்து பயப்படாதீங்க, வியாதியை பார்த்து நம்ம பயப்படுறோம், ஏன்னா அதனால் ஒரு ஆபத்து வரும்னு. ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க அந்த வியாதியை வராமல் தடுத்துப்பாங்க. அந்த விஷயத்தை தான் கர்த்தர் நம்ம இன்றைக்கி சொல்லித் தருகிறார். ஏன் இந்த ஆபத்துகள் வந்தது? நாம் கீழ்ப்படியாததுனால தான். எத்தனை பேர் ஏற்றுக்க ரெடி? அதை ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம கீழ்ப்படிவோம், இதெல்லாம் போயிடும். கீழ்ப்படியாத இஸ்ரவேலுக்கு அது ஆசீர்வாதமாயிராதான், சாபமாக இருக்கும். ஆனால் பாஸ்டர் காலையில் மார்னிங் டிவோஷன் இதெல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்ட்டு. நான் பேசலைங்க. இன்றைக்கி நம்முடைய தியானம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் சொல்லுது. உங்களுக்கு மட்டும் நான் பேசலை, எனக்கும் பேசுகிறார். எனக்கும் அதே தான், உங்களுக்கு அதே படி தான், அதே தேவன் தான். ஒருவேளை நான் என் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் முதலாவது என்னை தேடி வருவது பயம். 14ஆம் வசனம் சொல்கிறது, और तुम मेरी न सुनोगे और इन सब आज्ञाओं को न मानोगे. அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களிடத்தில் உங்கள் ஆத்மா பயப்படும். என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் முறித்து கொண்டீர்கள் என்றால் there will be terror. I will appoint terror. मैं तुमको बेचैन करूँगा. நான் உன்னை பயம்புறுத்துவேன் என்று சொல்லுகிறார். இதுதான் இப்போ நமக்கு பிரச்சனையாய் இருக்கிறது. இன்றைக்கி காலையில் யாரெல்லாம் பயத்தோடு வந்திருக்கிறோம், இருதயம் துயரத்தோடு வந்திருக்கிறோம், திகிலோடு வந்திருக்கிறோம், காய்ச்சலோடு வந்திருக்கிறோம், இன்றைக்கு நம்ம கர்த்தர்கையில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தினால நான் கீழ்ப்படுகிறேன், பயம் அகலுவதாக. சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கீழ்ப்படுகிறேன், என் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், பயம் அகலுவதாக. வருங்காலத்தை பற்றின பயம் அகலுவதாக, பணத்தை பற்றின பயம் அகலுவதாக, வருமானத்தை பற்றின பயம் அகலுவதாக, பிள்ளைகளை பற்றின பயம் அகலுவதாக. கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் பயம் வருமா, பலவீனம் வருமா, புவர் ஹார்வெஸ்ட், விளைச்சலே இருக்காது. தூங்கி எழுந்து வந்து பார்த்தா அந்த செடியில் காய் பார்க்கறதில்ல, செடியே இருக்காது, யாரோ எடுத்து கொண்டு போயிருப்பான். கோழி, நான் சொன்னது போல கோழி 10 கோழி 10 முட்டைடுறதில்ல, கோழியே இருக்காது. அதெல்லாம் ஒரு டெரிஃபையிங் சிக்னல்ஸ். வி ஷுட் பி கேர்ஃபுல். வைல்ட் பீஸ்ட்ஸ், விஷ மிருகங்கள் வீடுகள் வந்து போயிருக்கும், வியாதிகள் இருக்கும், ஃபேமைன் இருக்கும், காலையில் வீட்டில் சக்கரை இருக்காது, பால் இருக்காது, டீ தூள் இருக்காது. ஆமென். டெசோலேஷன் இருக்கும், டெத் இருக்கும், எக்ஸைல், ஊரை விட்டு ஊர் போவது, வீடை விட்டு வீடு போவது, வீடு காலி பண்ணி கொண்டு போவது, இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போவது, இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருக்கிற நிலைமைகள் எல்லாம் வரும். வீடை காலி பண்ணு என்று சொல்கிறது. இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் வருமா? ஆமென். துஷ்ட மிருகங்கள் வருமா? இவைகள் எல்லாவற்றும் நடக்கும்போது நாம் எங்கேயோ ஒரு இடத்துல
ஆண்டவர் நம்மளை அடிக்கிறார். ஏன் அந்த ஆண்டவர் விட்டார், ஏன் ஆண்டவர் விட்டார்? கேள்வி தப்பு. அதை நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயமும் தப்பு. நம்ம ஸ்டடி பண்ணுறதே தப்பு. நாம் யோசிக்கிற விதமே தப்பு. நாம் ஒரு வகையில் தான் யோசிக்க வேண்டும் என்று இந்த 26ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். நான் என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சத்துருவை ஜெயிப்பேன். என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வியாதியை ஜெயிப்பேன். கரெக்டா இல்லையா? என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பலவீனத்தை ஜெயிப்பேன். என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து மழையை வரவழைப்பேன். என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து என் மிருக ஜீவன்களை பெருகும்படி செய்வேன். சத்தமாக சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து என் சத்துருக்களை ஜெயிப்பேன். என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து எதிரிகளை ஜெயிப்பேன். என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். கீழ்ப்படியாமை இப்பேற்பட்ட சாபங்களை கொண்டு வரும் என்றால் கீழ்ப்படிதல் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும். ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். நம்முடைய ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்கக்கூடிய கிருபையை தருவார். சில நேரம் நான் ஓய்வு நாள் பற்றி நினச்சி பார்ப்பேன். ஏன் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போம், இஸ்ரவேலர்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6லேருந்து சனிக்கிழமை சாயந்தரம் 6 வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்களா இல்லையா? ஏன் அவங்க ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க? வேலையை முடிச்சுட்டாங்க, ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. நம்ம ஏன் ரெஸ்ட்டில் இல்லை? நம்ம முடிக்கவே இல்லையே. என்ன பண்ணல? எப்போ ரெஸ்ட் எடுக்க மனசு தோணும்? வேலையை முடிச்சா. ரெண்டாவது எப்போ ரெஸ்ட்டு தோணும்? நாம்ளே மயக்கடிச்சு விழுந்தா. நைட்டில் என்ன பண்ணுறோம்? வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாதி அரைகுறமாக முடிச்சுட்டு 11 மணி போல் டமில் விழுந்துடுறோம். ஏன்? ஐயோ இது மேலே செய்ய முடியாதுன்னு காலையிலேருந்து திரும்பி கண்டினியூ பண்ணுகிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் தன் வேலையை முடித்து இளைப்பாறுவான் என்பதை கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வசனம் எனக்கு வேணும். அல்லேலூயா. ஒரு நாளும் நாம் படுக்கும்போது வேலையை முடிச்சிட்டேன்னு படுக்கிறது இல்லை, எல்லாம் பாதியில் விட்டுருக்கோம். படித்த பிள்ளைங்க புஸ்தகத்தை கூட மூடாமல் படுத்துருக்கோம். ஏன்? காலையிலேருந்து படிக்க போதான். சமையல் செய்கிறவங்க பாதி செஞ்சு விட்டுருப்பாங்க, மீதியை நாளைக்கு செய்வாங்களாம். துணி பாதி துவைச்சி அப்படியே இருக்கும். எப்போ துவைக்க போகிறாங்களா? நாளைக்கு துவைக்க போகிறாங்க. இல்லை, அவர்கள் முடிக்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் வேலைகளை முடிக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் வியாபாரத்தை முடிக்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் வீட்டு வேலையை முடிக்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் முடித்து இளைப்பாறுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு வியாழக்கிழமை ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் நிம்மதியாக ஒரு 6 மணிக்கு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. கேட்கலாமா வேண்டாமா? கேட்கலாம். ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு நிம்மதியாக வரணும் ஆண்டவரே. பிள்ளைங்க காலையில் ஓஎம்ஆர் கிளம்புனாங்கன்னா வாரந்தோறும் 6 மணிக்கு கிளம்புனாங்கன்னா நைட்டு 11 ஆகுது அவங்க வரத்து. அப்போ அந்த வேலையெல்லாம் இந்த வாரம் பண்ணோம். ஆமேன். வேலையெல்லாம் முடிச்சா தானே சண்டே பண்ண முடியும். விட்டுட்டானாவும் பாரமாக இருக்கும். இந்த நாள்லேயே முடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அதுதான் மகனே ஆசீர்வாதம். டக்குன்னு முடிக்கக்கூடிய கிருபையை தருவார். ஐயோ கையில் துணி துவைக்கணும் போது வாஷிங் மிஷின் கொடுப்பார். ஐயோ அந்த துணியை புழியணும் போது ட்ரையர் கொடுப்பார். ஐயோ நான் சமைக்கிறது கஷ்டமாக இருக்கும்போது குக்கர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஐயோ நான் சமைக்கணும் அப்படின்றதுக்குள்ள ஆண்டவர் சாப்பாடாக கொடுப்பார். இப்படி கொடுத்து நம்ம இளைப்பாறக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. வாஷிங் மிஷின் வராத காலத்தில் துணி துவைக்கிறதுன்றது பெரிய வேலை. காலையில் ஒரு 10 மணிக்கு துவைக்க ஆரம்பித்தாங்கன்னா எங்கள் அம்மாலாம் 12 மணி வரைக்கும் துவைப்பாங்க. ஏன்? தண்ணி கணத்துலேருந்து இறக்கணும், இல்லை ஏரிக்கு போகணும், பெரிய வேலை இல்லை. இன்றைக்கி நம்மள நிறைய பேர் நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்லை 2 முறை கூட துணி துவைக்கிறோம். எது ஹெல்ப் பண்ணுது? வாஷிங் மிஷின். அது ஒரு வேலையே இல்லை. சமைக்கிறது பெரிய வேலை. காலையில் ஒரு 4 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சாங்கன்னா தான் 6 மணிக்கு சாப்பாடு ரெடியும். இப்போலாம் இல்லை. இப்போ மார்னிங் டிவோஷன் முடிச்சுட்டு போய் உங்களை நிறைய பேர் சமைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு இளைப்பாறுதல் தருவார். ஆமேன். ஆமாம். நீங்கள் இப்படி எனக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியவில்லை என்றால் சாபம். இப்போ கேள்வி, ஒருவேளை நம்ம கீழ்ப்படியாமல் லிஸ்ட்டில் போயிட்டு இருந்தோம்னு வைங்க, ஃபெயிலான லிஸ்ட்டில் போயிட்டு இருந்தோம்னா நம்மை அவருடைய உடன்படிக்கை அழைக்கிறது. எது அழைக்கிறது? ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை ஆபிரகாமோட பேரனை அழைக்கிறது. ஈசாக்கோடு பண்ண உடன்படிக்கை ஈசாக்கோட பேரனை அழைக்கிறது. யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கை யாக்கோபோட பேரனை அழைக்கிறது. தாவீதோடு பண்ண உடன்படிக்கை தாவீதோட பேரனை அழைக்கிறது. இயேசுவோடு பண்ண உடன்படிக்கை உங்களையும் என்னையும் அழைக்கிறது. வா மகனே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஆமேன். என் பலத்தினால் அல்ல, அவருக்கு கீழ்ப்படினால் நான் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். இன்னைக்கு காலையில் போகும்போது சொல்லுங்கள், அப்பா நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்கிறேன், என்னை காப்பாற்றுங்க. There is restoration when you repent and you humble before God.
நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக நாம் மனம் திரும்பும் போது, நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது மீண்டும் கட்டுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் மீண்டும் கட்டுவார். தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் மீண்டும் கட்டுவார். மறுபடியும் கட்டுவார், மறுபடியும் கட்டுவார், திரும்பவும் கட்டுவார். சொல்லுங்க, ஊழியத்தில் கட்டுவார். எங்கூட ரிப்பீட் பண்ணுங்க, ஊழியத்தில் கட்டுவார், குடும்பத்தில் கட்டுவார், வருமானத்தில் கட்டுவார், பலத்தில் கட்டுவார், என்னை மீண்டும் கட்டுவார். 43ஆம் வசனத்தில் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த உடன்படிக்கை என்பது உடைக்க முடியாத உடன்படிக்கை. என்றைக்குமே ஆண்டவருடைய வீட்டு கதவு நமக்காக திறக்க வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, இயேசுவின் உடையவர்களே, கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவை உடையவர்களே, உங்களுக்காக இயேசுவினுடைய வீட்டின் கதவு திறக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறது. அதுதான் அந்த உடன்படிக்கை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்றால், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால், உங்களுக்காக இதோ இயேசுவின் கதவு திறக்கிறது. அப்பா என்னை மன்னித்து விடும் என்கிற பேச்சோடு அந்த வீட்டுக்குள் போகலாம். கர்த்தர் 2ஆம் வாய்ப்பு கொடுக்கிறார். there is second chance. நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாம். கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் 2ஆம் வாய்ப்பு தருகிறார். கர்த்தாவே, எனக்கு 2ஆம் வாய்ப்பு தந்தீரே, நன்றி என்று சொல்லலாம். திருச்சபையே, நம்ம ஜெயிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஜெயிச்சா மாதிரி காட்ட வேண்டிய விஷயம் இல்லை. உண்மையாகவே ஜெயிக்க வேண்டும். உண்மையாகவே நாம் சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும். உண்மையாகவே நம்முடைய பிசினஸ் வளர வேண்டும். உண்மையாகவே நாம் செய்கிற ஊழியங்கள் பெருக வேண்டும். திருச்சபையே, இந்த உடன்படிக்கை நமக்கு உதவி செய்ய போகிறது. அது மாத்திரமல்ல, என்னுடைய கீழ்ப்படிதல் எனக்கு உதவி செய்ய போகிறது. உங்களுடைய கீழ்ப்படிதல் உதவி செய்கிறது. கைகளை சரண்டர் பண்ணி, கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஓ ரிதல பாபா 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 பா ஷதர பர பர பதல பர பதர பர பர கதர பதர 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 பரபதே. அப்பா, நான் உமக்கு கீழ்ப்படிகிறேன், உமக்கு சித்தமானதை செய்கிறேன். என் தேவனே, நான் உமக்கு சித்தமானதை செய்கிறேன். என் தேவனே, நான் உமக்கு சித்தமானதை செய்கிறேன். என் தேவனே, நான் உமக்கு சித்தமானதை செய்கிறேன். உமக்கு சித்தமானதை நான் செய்கிறேன். என் தேவனே, உமக்கு சித்தமானதை நான் செய்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தாவிப்பது போ, வறண்ட நிலம் தாவிப்பது போ, என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான
வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில கூட தகப்பனே அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படி கிருபை செய்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த வேலையில் எங்கள் கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுதும் அடியலை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். உங்கள் அப்பத்தை எப்படின்னா ஆண்டவர் திருப்தியாக கொடுக்கிறாரா, சாப்பிட்டு தேசத்தில் நம்ம சுகமாக இருக்கும்படி தான் நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறாரா. அப்போ இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறது, தேவன் நம்ம தேசத்தில் ஆசீர்வாதமாக வைக்கணும்னா அவரோட கட்டளைகளையும் நியாயங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நடக்கணும் என்பதை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ நம்ம இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். நேற்று ஆவியானவர் இந்த நாளில் என்னையும் சாட்சி சொல்லும்படியாக வைத்திருக்கிறாரு. நானும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர், நான் வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சார். நான் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. நான் வேலை செஞ்சால் தானே என்னால் நான் சம்பாதிக்க முடியும், என் குடும்பத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்ட்டு என்னோட முயற்சினால் என்ன பண்ணேன்னா, நான் ஊழியத்தின் அழைப்பை நான் விட்டுட்டு நான் பாட்டுன்னு வேலைக்கு போய்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் எனக்குள்ள ஒரு பலவீனம் வந்துச்சு. அப்போ மறுபடியும் ஆண்டவரோட சத்தம் கேட்டுச்சு, நான் உன்னை அழைத்த நல்லவா அப்படின்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து சொன்னேன், எனக்கு இந்த பலவீனத்தை நீங்கள் முற்றிலுமாக எடுத்து போட்டிங்கன்னா நான் உங்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. ஆவியானவர்கிட்ட நான் விட்டு கொடுத்து நான் எப்போ ஆண்டவர்கிட்ட நான் கிட்டி சேர்ந்தேனோ அப்போ என்னென்ன ஆசீர்வாதம்னா, நான் வீட்டை அப்போ வீட்டோட லோன் போயிட்டு வந்து, காரோட லோன் போயிட்டு வந்து, நான் எப்போ வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்தனோ எல்லாத்தையும் அடைக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர் மட்டும் என்னை போஷித்து வழி நடத்தி கொண்டிருக்க, ஒரு இடத்துல வெக்கப்பட்டு போகாதபடிக்கு என்னை இதுவரையும் வழி நடத்தி வந்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ இந்த நாளில் ஆண்டவர் செய்த எத்தனை நன்மைகளை நினைத்து நம்ம நன்றி கூறி கொண்டு இருக்கிறோம். இந்த வேலையில் கீழ்ப்படியாமல் போய் நம்ம அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து இருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட நம்ம முதலாவதாக மன்னிப்பு கேட்க போகிறோம். கீழ்ப்படிந்து அவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம நன்றி சொல்லப்படும். இந்த 2 காரியத்துக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மழ்கின்றேனையா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மழ்கின்றேனையா, வறண்ட நிலம் தவிப்பது போ, வறண்ட நிலம் தவிப்பது போ, என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. ஆம் தகப்பனே, அப்பா, எத்தனையோ நேரத்தில் நாங்கள் கீழ்ப்படியாமல் போயிருக்கோம்ப்பா.
நீங்கள் இதை செய்யாதன்னு சொல்லும்போது கூட நாங்கள் செய்து அந்த பிரச்சனையில் நாங்கள் மாட்டி இருக்கோம் தகப்பனே. எங்கள் தேவாதி தேவனே, இப்பொழுது முதலாவதாக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. உம்மிடத்துல மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. நாங்கள் கீழ்ப்படியாம போனதற்காக உம்மிடத்துல நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா, எங்களை மன்னித்து நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இந்த வேலையில எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையா அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை நீங்க ஏற்றுக்கொண்டமைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இரண்டாவதாக அப்பா, நாங்க எத்தனை அப்பா நேரத்துல பிரச்சனையின் மத்தியில நாங்க வாழும் போதெல்லாம் அப்பா எங்களுக்கு கிட்ட வந்து எங்களை தூக்கி எடுத்தீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையில எங்களுக்கு நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு தானேப்பா இத்தனை கட்டளைகளை கொடுத்திருக்கீங்க அப்பா. இதை இந்த வேலையில ஆவியானவரே அப்பா எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களை எல்லாவற்றிலும் நீங்க ஆசீர்வதித்து அப்பா எங்களை மேன்மையா வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் தேவாதி தேவனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு இடத்துல கூட எங்களை வெட்கப்பட நீங்க விடவே இல்லப்பா. எங்களை வெட்கப்பட விடவே இல்லப்பா. நீங்க எங்களை தூக்கி எடுத்து நீங்க நிலைக்க வைத்திருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். இப்பொழுது ஒரு தீர்க்க தரிசன செயல் நாம் செய்ய போறோம். இந்த நாளில் நம்ம எத்தனையோ ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்திருக்காரு. ஆனால் அந்த நன்மைக்கு ஆண்டவருக்கு நம்ம தேங்க்ஸ் கூட சொல்லாமல் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கோம். இந்த வேலையில் நம்ம ரெண்டு பேராக நினைக்கலாம். ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒருத்தர் மாற்றி, ஆண்டவர் எனக்கு இத்தனை நன்மைகளை செய்த, நான் கீழ்ப்படியாமல் போகும்போது கூட என்னை தூக்கி எடுத்து என் தேவன் எனக்கு நன்மையை செய்தார். அதற்காக நான் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்கிறேன். நான் கீழ்ப்படிந்து நடப்பேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ரெண்டு பேராக நம்ம நினைக்கலாம். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தேங்க்ஸ் கிவிங் சொல்லலாம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் செய்த நன்மைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி சொன்னால் உமக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. நன்றி சொன்னால் உமக்கு ரொம்ப பிடிக்கும் தகப்பனே. இந்த வேலையில் மனம் திரும்பி மறுபடியும் எங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து உங்கள் பக்கமாக நாங்கள் திரும்பி வந்திருக்கோம்ப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்து கொள்ளலாம். ஈவ ரக்கா அடோனாய் வயீஷ்ம ரக்கா யாயே அடோனாய் பனவ் எலக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் எலக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் ஆசிரியத்தை காக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. தலைமையில கை வைக்கலாமா? ரட்சணம் என்னும் தலை சேராவை தலையிலே போட்டுக்கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கோசத்தை மார்பிலே தரித்து கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே தரித்து கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாக
வசனமாகிய வேத வசனத்தை கையில் எடுத்துக்கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்கும். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul, and all that is within me. Bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever and ever. And King of kings and Lord of lords. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. ஏழு hallelujah, 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 hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.